வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு வீடியோவை வெளியில் விட்டால் அதுக்கு முழு பொறுப்பும் நான். என்னென்னு சொன்னால் நான் அந்த வீடியோ சம்பந்தமாக நான் தான் சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றிருக்கிறேன். ஸோ நான் தான் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேணும். அண்மையில் திருநேற்றி சித்தர் என்ற ஒரு ஐயா ஒரு ஆளுடைய காணொளியை நான் போட்டிருந்தேன். நான் அதாவது இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டது என்ன காரணத்தால் என்று அவற்றை பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதைச்சிருந்தவர். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலத்தில் எங்களுடைய நாட்டில் ஏதாவது அனர்த்தங்கள் வராமல் ஒரு பிரார்த்தனை செய்கிறன்ற மாதிரி அது கதிர்காமத்திலையும் எங்கள் கீரிமலை நகுலேஸ்வரத்திலையும் அது செய்கிற சம்மந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது. அந்த காணொளிக்கு கீழே போயிட்டு கொமெண்ட் பண்ணியிருந்த பெரும்பாலானவர்கள் அவரை ஏளனமான வார்த்தைகளால், முக்கியமாக பச்சை தூசணத்தால் பேசின மட்டும் இல்லாமல் என்னையும் ஒரு சிலர் அதில் கருத்து கூறியிருந்தவை. அது மட்டும் இல்லை, முக்கியமாக இது ஒரு கோமாளி கூத்து, இவர் ஒரு சித்தரோ, இவர் ஒரு ஆன்மீகவாதியோ என்ற மாதிரியெல்லாம் கதைச்சிருந்தவை. ஸோ நான் அவரை வீடியோ எடுத்து போட்டுட்டேன் தானே. ஸோ நான் அது சம்பந்தமாக கருத்து கூற வேண்டிய ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறேன். முதலாவது வருவம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்மீகம்ண்டா நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது சில வேளை உங்களோட ஐடியாவிலேருந்து டீவியேட் பண்ணலாம், நீங்கள் அதை கருத்துட வேணும். நான் கேட்குறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா சாமியார்ண்டா அல்லது ஒரு மகான் என்று சொன்னால், அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு ஆன்மீகம் உருவாகியவர் அல்லது ஆன்மீகத்தின் மீது பற்று உருவாகியவர் அப்படியே வானத்திலிருந்து குதித்து நேரடியாக வந்து உங்களுக்கு முன்னால் அப்படியே இருப்பாரா, அல்லது சாதாரண வாழ்க்கைக்கு வாழ்ந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருந்து கடைசியாக இறைவனை நோக்கி போகிற அந்த மாதிரி இருக்குமா? எது ஐடியலாக சமூகத்தில் இருக்குது என்று நான் கேட்குறேன். சுருக்கமாக சொல்லுறேன். இந்த இப்படி போட்டாக்கள பெற்றார்ந்த வளர்ப்பு, பள்ளிக்கூடம், அவர்கள மனோபாங்க நான் அறிஞ்சு கொண்டேன். முக்கியமாக எவ்வளோ வன்மம் இருந்தேன்னு சொல்லி அறிஞ்சு கொண்டேன். அந்த காணொலியில் நான் ஒரு இடத்தை கூட நான் ஒரு தீவிரமான என்ன சொல்கிறது இறைபக்தன், அதை விட முக்கியமாக நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன். ஆனால் ஒரு இடத்தை கூட நான் அந்த மதம் சம்பந்தமாகவோ ஏனைய மதங்களை இழிவுபடுத்தியோ இல்லை ஏனைய மதங்களை வன்முறைக்கு இருக்கிற மாதிரியும் நான் கதைக்கல. அநேகமான நாட்கள் அந்த தூசணம் பேசினவர்கள் வரலாறு போய் பார்க்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுது. அதில் பார்க்க சுருக்கமாக நான் சொல்லுறேன் இந்த விளக்கத்தை. கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினவர். அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தது, மாது எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் அவர் போயிட்டு கடைசியாக இறைவனை உணர்ந்து வந்தவர். நான் சொல்ல வர விடயம், இப்போ அவர் என்று சொல்ல வரையில் ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு பூரணமாக போயிட்டு அதுக்கு பிறகு வந்தால் தான் எந்த விஷயத்தை பற்றியும் கருத்து கூற தகுதியுடையாள். நீங்கள் பார்த்தீங்களென்றால் நித்யானந்த சுவாமிகள் இருக்கிறார் தானே, அவரை பற்றி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் தான் புகுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக கதைக்கிறேன் நான். அவர் வந்து அந்த தியானத்தில் வந்து அவருக்கு நெற்றிக்கண் திறந்தன்னு சொல்லுவார்கள் ஆன்மீகவாதிகள் வந்து. அதாவது அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லானால், ஆனால் அவர் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தவறாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டு அது என்ன மாதிரி நடந்தது எங்களுக்கு தெரியாது, அது எங்களோட பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்லுவார் ஒரு விஷயம், அவரில் ஒரு பவரான விஷயம் இருக்குது, கொஞ்சம் தலகதைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், யார்கிட்டையுமே நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டியான, சரி உங்களுக்கு பிடிக்காட்டியும் இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு கேட்டுப்பாருங்கோ. தினமும் தவறுகளை புதிதாக கற்றுக்கொள்ளன்னு சொல்கிறார். அதாவது தவறுன்னு தெரிஞ்சவனும் செய்கிறேல, செஞ்சால் பிறகு தான் அது தவறுன்னு தெரியுது, புதிய தவறுகளை முயற்சி செய்யன்னு சொல்கிறார். ஏனெண்டா செய்த பிறகு தான் தவறு, வாழ்க்கை ஃபுல்லாகவே நாங்கள் தவறு தான் விட போகிறோம். ஏன்னா யாருக்குமே தெரியாது எப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது, அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நாங்கள் இயங்க போகிறோம்ண்டு. செய்யக்க சிலது பிள்ளை என்று சொல்லுது, சிலது சரியென்று சொல்லுது. ஆனால் செய்த தவறை ஒருபோதும் செய்யாதேன்னு சொல்கிறார் அவர். செய்த தவறை மறக்க செய்யாதே, புதிதாக தவறுகளை செய்ய கற்றுக்கொள்ள. அதன் அர்த்தம் என்னென்னா புது முயற்சிகளை செய்யணும் தான் அதன் அர்த்தம். மற்றபடி தவறுன்னு தெரிஞ்சு கொண்டு போய் புதுசாக செய்யணும் தெரியல, தெரிஞ்சாது தவறு இல்லையே சாதாரண மனிதனுக்கு. நான் இந்த காணொளி எடுத்து போட்டால் ஆரம்ப காலத்தில் இந்த காணொலின்ற நோக்கம் வேறு ஏதாவது தோன்றது இல்லை, அவருடைய வாழ்க்கையை மட்டும் நான் சொல்லுறேன். மற்றபடி எனக்கு உதுகளை நம்பிக்கை இல்லை. நான் அன்பு, இறைவன், ஒற்றுமை, ஒன்றாக இருக்க வேணும் அப்படி திங்க் பண்ணுற ஒரு ஆள். எனக்கு வந்து இந்த போர், யுத்தம் இதுகளில் வந்து பெருசாக ஐடியா இல்லை. ஏனெண்டா நீங்கள் எல்லா வரலாறு எடுத்து பார்த்தாலும் முடிவு 0, இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு போராட்டத்தில் இருந்து, உங்களுக்கு தெரியுமா வரையா அந்த காலத்தில் கொடிகட்டி பிறந்த பல இயக்கங்களுக்குள்ள தம்பா குரூப்போ என்னவோ அந்த அதில் இருந்ததாம். அவர் தான் எனக்கு சொன்னார், நான் வேறு ஆக்கள்கிட்ட அறிஞ்சிருக்கிறேன். அவர் அதில் இருந்துட்டு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு சாமியாராவோ என்னவோ போகிறார். சில பேர் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எடுத்து வேறு காரணங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்படி இருந்தவர் முதல் இப்படி இருந்தவர், அப்படி இப்படி இவரை வவுனியாவில் கேட்டால் தெரியும், அங்கே கேட்டால் தெரியும், இங்கே கேட்டால் தெரியுமெண்டு நான் கேட்க வர விஷயம். ஸோ அவர் அப்படியே இருந்தால் அப்படியே தான் இருக்க வேணுமா? சரி, அவர் ஒரு இறைவனை நோக்கி போக ஆசைப்படுறார், அல்லது அவர்
ஏதோ அதில் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு மேனியா ஒரு பைத்தியமாக சிவனில் பைத்தியமாக திரிகிறார். திரிஞ்சிட்டு போட்டுமே அந்தால் நான் ஏதாவது அவர் அதில் பயப்படுத்தினவர் அவங்கள அழிவு வரலாம். ஆனால் நாங்கள் அதுக்குரிய தயார்படுத்தல்கள் அதுக்குரிய பிரார்த்தனைகளை செய்து தடுக்க வேண்டும். எங்களுடைய நாட்டில் யுத்தம் காரணமாக ஏராளமான உயிர்ப்பலைகள் போயிருக்குது. அதுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஒரு தணிப்பு செய்ய வேண்டும் தான் அந்த காணொலியின் அல்டிமேட் நோக்கம். அதை விட இந்த பிரார்த்தனைகளை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெரிய மகான்கள் கீரிமலையிலேயும் கதிர்காமத்திலையும் செய்கிறார்கள். சில பேர் அதில் சொல்லியிருந்தீங்க, குழந்தைக்கு பால் ஊற்றுங்கோ என் கடலுக்கு கொண்டே ஊற்றுறீங்கள். என்னென்னு சொன்னால் சிலது நம்பிக்கை. அப்போ தான் அவர்கள் காலாகாலமாக கஷ்டம் சொல்கிறது செய்து கொண்டு வர ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தா வேள்வியெல்லாம் என்னென்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய அடையாளம். அது நாங்கள் செய்தால் தான் எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி மாறி என்று வைப்போமே. அதால் சில விஷயங்கள் விஞ்ஞானத்தின்படி யோசித்து கொண்டிருக்கலாது. அதை சிலதுகளை செய்யணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எங்களுடைய மதங்களில். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் திரிய சொல்கிறீங்களா? அதை அவர் ஒரு தனிப்புக்கோ என்னத்துக்கோ சொன்னது. இந்த எல்லாத்தையும் அறிய இயலாது. இவ்வளோ பெரிய சேட்டலைட்டுகளையும் வச்சுக்கொண்டு நாசாவையும் வச்சு கொண்டு இருக்கிற யூஎஸில் காட்டுத்தீயே என்னென்று தடுக்க முடிந்தது ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் சிவனை பற்றி கழிச்சா யார் கழிச்சாலும் எடுத்து போடுவேன், நீங்கள் கழிச்சாலும் எடுத்து போடுவேன், யார் கழிச்சாலும் எடுத்து போடுவேன். ஏனென்று சொன்னால் நான் அந்த வைப்ரேஷனை உணர்ந்த ஒரு மனிதன். நான் ஆண்டவனுக்கு பின்னால் தேவாரம் பாடிக்கொண்டு திரிகிற ஒரு ஆள். 2010 பாடிக்கொண்டு திரிகிறேன். ஒரு காலமும் நான் எல்லாரையும் சொல்லியலை அந்த கொஞ்சம் ஸ்டைலாக இதில் ஒரு பெண்டனும் ஒரு நிரூபணம் அடித்து போட்டு சாமி காவி கொண்டு தோளில் 6 பேக் காட்டுறால் நான் இல்லை. எனக்கு அதுக்கு ஆண்டவன் அப்படி நான் பிச்சை எடுத்து பாடினதுக்கு ஆண்டவன் எனக்கு அதுக்குரிய அழைப்பு எனக்கு தந்தவர். நான் இந்தியாவுக்கு ராமேஸ்வரம், சிதம்பரம், இதே மாதிரி தில்லை நடராஜ தரிசனம் எல்லாம் எனக்கு ஆண்டவன் பிச்சையாக போட்டிருக்கான். வார ராசாண்டு சும்மா ஒரு மாமாக்குள்ளால் டிக்கெட்டை புக் பண்ணி ஒரு சதம் காசு செலவழிக்காமல் என்னை ஆண்டவன் அழைச்சவன். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சொல்ல வரீங்க நிறுவனம்? அழைப்பு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சிவன் அருள் இல்லாமல் அவரை பற்றி கதைக்கவும் இயலாது, அவற்றை வேஷம் போடவும் இயலாது. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எப்படி இருந்தாரோ என்னவோ அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் இப்போ சிவனை பற்றி கதைக்கிறாருல்ல, அதான் நாங்கள் பிரச்சனை. அவரை அதால் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டவர் 5 ரூபா காசு அனுப்புங்க இந்த பால் ஊற்றுருக்குன்னு சொல்லி, அல்லது ஆக்களை வர பண்ணி கூட்டு பிரார்த்தனையில் ஒரு பவர் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் சேர்ந்து ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்யக்கையோ அல்லது ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்க அதுக்கு ஒரு பவர் வரும் இந்த உலகத்தில். நான் அப்படித்தான் அந்த காணொலியை பதிவேற்றியிருந்தேன். நான் மற்றபடி ஏனைய மதங்களை நான் நன்றாக மதிக்கிறேன். நான் அப்படி எனக்கு எல்லாத்திலையும் நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே ஒரு இடத்தை போகிற பாதைகள் தான். யாழ்ப்பாணம் என்றதான் இறைவன் என்றா, யாழ்ப்பாணம் டவுன் தான் இறைவன் இறுதி டெஸ்டினேஷன் என்றால் அதுக்கு போகிற ஒவ்வொரு பாதையும் கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட், பருத்தூர் ரோட், ஏனையின் ரோட் எல்லாம் ஒவ்வொரு மதங்கள். இதை நான் தீவிரமாக உணர்ந்து வரான். ஒவ்வொன்றுமே புனிதமானது தான். சொல்ல வர விஷயம் அதில் கதைக்கப்பட்ட விடயங்கள் இறைவன் சார்ந்து ஒரு மனுஷனை இப்போ ஆரம்பத்தில் ஒரு வேர்ஷனில் இருந்தால் அப்படியே விட மாட்டீங்களா? அப்படியே தான் இருக்க வேணுமா? அவர் எத்தனையோ போராட்டத்தில் இருந்தவர்கள் இப்போ இப்படியாக மாறி இறை தொண்டில் இருக்கிற எனக்கு கனவேற தெரியும், வேறு மட்டும் இல்லை. சரியா? நான் சொல்ல விரும்பலை, அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் என்றபடியே நான் அதை சொல்ல விரும்பலை. நான் அவர்களோட தீவிரமாக கதைத்திருக்கிறேன். நான் அதில் காணொலியில் கேட்டிருப்பேன், உங்களுக்கு முதல் ஏதாவது இப்படி இதில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு திடீரென ஒரு எண்ணம் எப்போயாவது உங்களோட வாழ்க்கையில் இளமை காலத்தில் வந்ததான்னு கேட்டு நான் வந்திருக்குன்னு அவர் சொல்லலை. வேறு ஆக்களோட காய்ச்சிருக்கிறேன் அவையெல்லாம் அதில் இருக்க இளமை காலத்தில் அப்படி ஒரு உணர்வு கடைசியாக விட்டுட்டு ஏற்கனவே ஒரு சமாதி இருந்திருக்கும், ஒரு சாமியாரோட இருப்பினும் அவற்றை தொண்டுகளை இப்போ செய்யணும். இது கரண்ட் ஷாக் மாதிரி எல்லாருக்கும் அந்த அழைப்பு வராது. நீங்கள் நல்லூர் கோயிலுக்கு கூட உங்களுக்கு முருகன் அழைக்காட்டி நீங்கள் போயிடாது. நீங்கள் நினைக்கலாம் 60,000 ரூபா காசு இருந்தால் டிக்கெட்டை போட்டு, இல்லை 60,000 ரூபா காசு இருந்தால் டிக்கெட்டை போட்டு நான் இன்றைக்கு நாளைக்கும் காசிலேயோ ராமேஸ்வரத்துலேயோ போய் இறங்குவேன். எனக்கு காசிக்கு கூட போகிறதுக்கு பாக்கியம் எனக்கு ஆண்டவன் தெரியல, எந்த அழைப்பை தெரியல. ஏதோ பாவம் இருக்குது போல். அழைப்பு இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. போகேக்கு ஏதாவது தடை வரும். அவர் ஏதோ சிவனண்டு திரிகிறார் தானே, விடுங்கோவன் அவர். அப்படியே நான் அவர் செய்தது சரி, அவரில் பிள்ளை இல்லை அப்படியெல்லாம் கதைக்க வரையில. எந்த நோக்கம் இறைவன்ற விஷயங்களை பரப்ப வேணும். இந்த இறை நம்பிக்கை எத்தனை பேருக்கு இந்த ஜென்சி பிள்ளைகளோ ஜெனரேஷன் Z பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு இறை நம்பிக்கை இல்லை தெரியுமா உங்களுக்கு? அப்போ இப்படியானவர்கள் ஊடாக அதை ஈஸியாக பரப்பலாம் தெரியுமா? அந்த இறை நம்பிக்கையை விதைக்கலாம் தெரியுமா? ஏனெண்டா ஒரு உருவவியல் சார்ந்து சில பேருக்கு ஒரு அட்டென்ஷன் ஒன்று வரும். உங்களுக்கு விளங்கும் நான் என்னத்தை சொல்ல வரேன். அப்போ அவர்கள் அந்த காணொலி டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடமும் போட்டு ஒரே வைரல். காரணம் அந்த உருவவியல் சார்ந்து அவர்கள் அதை பார்க்குறீங்க. நம்ம என்ன பேர் சொல்லுறாருண்டு, யாரையும் பயப்படுத்தி பூச்சாண்டி காட்டி வேடிக்கை காட்டுறால் நான் இல்லை. ஒவ்வொன்று செய்தாலும் அதுக்கு பின்னாலே ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் செய்து கொண்டு வரேன், இனியும் அப்படி தான் செய்வேன். நான் வேடிக்கை காட்ட வலிக்கிட்டால் எத்தனையோ வீடியோக்கள் தயாரிக்கலாம். சும்மா 2 பெம்பலை கதைச்சாலே ஓடும் எனக்கு. நான் எப்பயாவது இந்த காணொலிகளை பழசுகளை தட்டி பாருங்க. சமூகம் சார்ந்து தான் நான் செய்யப்படுற ஒரு ஆள்.
சரி, ஒரு மனிதரில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரையில. வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளோ படு தூசணமாக கதைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி கதைக்க தெரியுமெண்டு. இப்படி பெம்பலாக இருக்கிறதுக்கு, இப்படி ஆக்களை வதைக்கிறதுக்கு, ஃபோன் எடுக்கிறதுக்கு, இன்னும் கிரவுண்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுக்கிறவங்க வாங்க நிறுவனா கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த குப்பையில் கொண்டு வந்து நான் இதில் கதைக்கலாதே. ஸோ எல்லாருக்கும் ஒரு பழைய வரலாறு ஒன்று இருக்கும். அதுக்காக அப்போ கவியரசர் கண்ணதாசனை தவிர்க்க போகிறீங்களா? எத்தனை பேர் இருக்குது? அருணகிரிநாதர்கிட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஏன் திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து பாஞ்சு முருகன் வந்து காப்பாற்றினவர்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வரலாறுன்னு தெரிஞ்சாக்கள் கொமெண்டாக போடுங்க கீழே. அதை விடுங்க ஐயா. இறைவனை பற்றி ஒரு ஆள் கதைக்குதுண்டா கொடுப்பனவு இல்லாமல் கதைக்க முடியாது. ஏதாவது நிதி மோசடியோ பாலியல் மோசடியோ இப்படி இனிவருங்காலங்கள் இருந்தால் தெரியும் சொல்லுங்கள். நான் அதையே தூக்கி விட்றேன். அந்த வீடியோவே தூக்கி விட்றேன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டு. அவர் தான் ஏதோ கடவுளை பற்றி பாஸ்ட்டை பற்றி இல்லாமல் எனக்கு தேவையில்லை. ஆண்டவன்ட்ட சித்தம் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. இதுவும் அப்படித்தான். ஒரு பவர் இல்லாமல் கதிர்காம முருகனுக்கிட்ட 5-6 தரம் போக இயலாது. ஒரு கொடுப்பனவு இல்லாமல் போக இயலாது. நான் மனிதர்களில் தான் இறைவனை பார்க்குற ஒரு மனிதன். நீங்கள் யோசிக்கலாம், இன்னும் பிஹெச்ஏ இருந்தோன்னு இப்படியெல்லாம் கதைக்கிறாங்கண்டு. இதுதானே ஐயா எங்களுக்கு அடிப்படை. அதெல்லாம் தொழில். விஞ்ஞானம்ன்றோம். எல்லாத்தாலையும் விஞ்ஞானத்தால் காப்பாற்ற முடியுமா? பைத்தியகாரத்தனமாக நான் கதைக்கல. எவ்வளவோ தீவிரமான கதிர்காம முருக பக்தர்கள் வைத்தியர்களாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒரு ஆள் கதிர்காமத்துக்கு கீழே போய் நிற்க ஏதோ தாயை நினைச்சு போனதோ ஏதோ யாரோ ஒரு ஆள் வந்து ஏதோ சொல்லி போட்டு போய் திடீரென மறைஞ்சிட்டாராம். அவர் அதிலேருந்து சரியான கதிர்காம பக்தன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். சொல்ல வர விஷயம், ஆன்மீகத்தை இப்போ நம்பிக்கையே இல்லை ஒருத்தருக்கும். இப்படி விஷயங்களாலாம் விதைக்க வேணும். மற்றபடி ஒரு கூட்டு பிரார்த்தனை கலைக்கிறதுல என்ன ஐயா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அதை பிள்ளையாக கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. வார்த்தை பிரயோகங்களை நான் மட்டும் அந்த கொமெண்ட்டை பார்க்க மாட்டேன். என் சார்ந்தவர்களும் பார்ப்பினோம், என்னுடைய மனைவி பார்ப்பினோம், என்னுடைய சகோதரங்கள் பார்ப்பினோம், எல்லாரும் பார்ப்பினோம். ஸோ நீங்கள் இந்த கொமெண்டால் திட்டுறேக்க உங்களை நீங்களே கழுவி ஊத்துறியல் அதில் சோப் போட்டு பத்தாவதுக்கு எங்களையும் ஹேர்ட் பண்ணுவீங்கன்றதை மறந்துடாதீங்க. இப்படி திருப்பி பேசுகிறது இப்போ எல்லாம் கொமெண்ட்டை வந்து நான் என்கேஜ்மெண்ட்டாக தான் பார்ப்பேன். ஓகே இவங்களை என்னோட இவ்வளோ பேர் நான் சொல்கிறத பார்க்குறாங்களே, அவ்வளோதான். மரியாதையாக சொன்னால் நானும் கேட்டுக்கொள்வேன். இது இல்லை பெம்பல். நான் ஏதோ அவர் காசு வேண்டு போட்டு ப்ரமோட் பண்ண மாரி நேற்று ஒருத்தர் எடுக்கிறார் எனக்கு, அண்ணன் கதைக்கலாம் உங்களோட நீங்கள் அந்த யூடியூப்பர் அந்த சித்தர் ஒரு ஆளை பற்றி போட்டிருந்தீங்களேண்டு. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன். நேற்று பப்ளிக் ஹெல்த் ரிவ்யூ நடந்தது. அப்போ மீட்டிங்கில் இருக்கிறேன். கொஞ்சம் தலைவலியில் வந்து நான் கதைக்கிறேன். லாஸ்ட் டைம் போய் மினக்கட்டு நான் எடுக்கிறேன். அண்ணன் எங்களோட கோயில் ஒன்று எடுக்க வேணும் பொறங்கொண்டு அப்புறம் வேறு ஒரு ஆள்கிட்ட கொண்டே ஃபோனை கொடுக்குறார். என்ன விஷயம்னு பார்த்தா அவர் கேட்குறார், எங்களோட கோயில் ஒன்று எடுக்க வேணும், ஒரு எவ்வளோ ரேட் எடுப்பீங்க? மற்ற ஆக்கள் 15,000 கேட்டவங்களாம். ஒற்று கோயிலில் நான் காசு வேண்டி எடுத்தேன்னா வந்து சொல்லுங்கள், இந்த யூடியூப்பே விட்டுட்டு போகிறேன். கோயிலே எடுக்கிறதுக்கு என்னையா காசு? இறைவனை பற்றி கதைக்கிறதுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பம் தந்தேன்னு சும்மா விழுந்தடிச்சோன்னு வந்து நான் எமோஷனாக செய்வேன் அந்த விஷயத்தை. அவர் என்னென்னா என்னை லொக் பண்ணுறதுக்கு, என்னை கொண்டே என் மாற்றுறதுக்கு அந்த அவரே சொல்கிறார் காசு ஆறுன்னு. நான் சொன்னேன், நான் அப்படி விஷயங்கள் செய்கிறீர்கள் தம்பி, வேறு யாக்கள் செய்தால் அவையோடு எடுத்து கதைங்கோ. அப்போ நீங்கள் ஒரு வந்து எடுத்து விடுவீங்களோண்டார். நான் சொன்னேன், எந்த சேனலில் என்ன போட வேணும்னு தீர்மானிக்கிறால் நீங்கள் இல்லை தம்பி, நான் எனக்கு பிடித்தான் நான் செய்வேன். மற்றபடி வேறு யாக்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கொண்டு எனக்கு மென்னம் கேட்கல சரியான கோபம் வந்துட்டு தீட்டுப்படுத்துக்கிட்டேன்னு. ஏன் அப்படி எடுத்த நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? நீங்கள் என்ன மாட்டி இப்படி அதை கதைச்சி பேரை கெடுக்கணுமென்று ட்ரை பண்ணுறீங்களா? அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஏதோ ஒரு இறை நம்பிக்கையை நான் பெறப்போகணுமென்று அந்த காணொலி எடுத்தேன். மற்றபடி நீங்கள் இந்த விளையாட்டுகள் வந்து வேறு எங்கேன்னு வச்சுக்கொள்ள வேணும். இப்படி செய்யாதீங்கோ. கோயிலை வந்து காசு வேண்டி வீடியோ எடுக்கிறவனு இவ்வளோ மடையனாக இருப்பான்னு கேட்டேன். அப்படி கொடுத்து போட்டால் நான் சொரியேன்னா அப்படி நோக்கத்தில் கேட்கல. இல்லை உங்களை கொண்டு எடுப்போமா தான் வேறு ஆக்கள் 15,000 கேட்டது. நான் சொன்னேன், இது வேறு எங்கேன்னு வச்சுக்கொள்ளணும் தம்பி, இனிமேல் இப்படி கால் பண்ணக்கூடாது எனக்குன்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். அவர்கிட்ட நம்பரை கூட சேவ் பண்ணி வச்சுக்கேன். அப்போ இப்படியான ஆட்கள் இதில் சொல்லலாமல் அது பாவம் பிழைச்சி போட்டும். எவ்வளோ விதமாகலாம் ட்ரை பண்ணுறாங்க ஐயா. நித்யானந்த சுவாமிகளை பற்றி ஒரு கதை. ஒரு மனிதன் எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கல, தெரியுமா உங்களுக்கு? நித்திரையில் கூட ஏதாவது திங்கிங் மைண்டில் ஓடும். சில பேர் சொல்லிக்கணும், எந்தவித சிந்தனைகளை மட்டும் மௌனமாக இருப்பவனும் மௌன அஞ்சலி எழுத்தேக்க ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடும் ஐயா. உண்மையாக அந்த என்ன நோக்கத்துக்காக செய்கிறோமோ அது ஓடும் சரியானவனுக்கு. இப்போ ஒரு இறந்த ஆத்மாக்களுக்காக செய்கிறோம்னா அவை என்ற நினைவுகள் ஓடும். சொல்ல வர்றது எண்ணங்கள் இல்லாமல் இருக்கல அது ஒரு மனிதனால். அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடித்தவன் ஒரு வெள்ளைக்காரன். யாராவது இருந்து காட்டுங்கன்னு சொல்லி அதில் எண்ணங்கள் இருந்தால் அதில் அலையோடும், எண்ணம் இல்லாட்டி நேர்கோட ஓடும். நித்யானந்தா இருந்து காட்டினவர் ஐயா. பவரானால் சில சாமிமார் சொல்லிவிடும் அவருக்கு நெற்றிக்கண் திறந்தன்னு சொல்லிவிடும். அந்த ஞானம் நெற்றிக்கண் அவங்க இதில் ஒன்றும் திறக்கிறதில்ல, அந்த ஞானம்
உங்களுக்கு தெரியும் தியானம் செய்யக்க ஒவ்வொரு வட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், மணிப்பூரகமாக ஒன்று இருக்குது. ஆக மேலே போனால் தான் பெரிய முக்தி இருக்குது. இந்த இது இருக்குது. விவேகானந்தர் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். இவரை நான் அப்படின்னு சொல்ல வரையில் அவர் ட்ரை பண்ணுறார், விடுங்க, ஆன்மீக சாதனைக்காக ட்ரை பண்ணுறார் ஒரு ஆள். எத்தனை வரலாறுகள் இருக்குது. இப்போ கண்ணதாசன் இவ்வளவு எல்லாம் செய்தவர்ன்னுட்டு விடவா போகிறோம். அவர் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் அர்த்தமில்லை இந்த மதம் என்ற சாமியரைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் வந்து காட்டுற ஆள் இந்த தம்பி. நான் கடவுளுக்கு பின்னால் பாடிக்கொண்டு திரிகிற ஒரு மனுஷன், ரைட்டா. நல்லூர் முருகனுக்கு கூட நான் பாடுற பாக்கியம் கடைசியாக ஒரு 2 வருஷமாக எனக்கு அழைப்பு வந்தது. மற்றபடி போகல. அது நான் நினைக்கிறேன்னா நான் ஏதாவது ஒரு தடை வரும், ஒன்றில் வேலை சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்கும், அழைப்பு இல்லாமல். அது இந்தியாவுக்கு போய் வந்த அப்புறம் தான் எனக்கு ஏதோ கிளியராக இருக்காகும் அழைப்பு வருது. அழைப்பு இல்லாமல் ஒன்றும் செய்யலாது, எவனுக்கும் ஒன்றும் செய்யலாது. அது ஏதாவது எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். எந்த மதத்தை நான் தீவிரமாக நம்புகிற ஒரு ஆள், நான் உணர்கிற ஒரு ஆள். அர்த்தம் உள்ளது தான் இந்து மதம், சரியா. அவர் சொல்ல வந்த விஷயங்கள் ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் அதை விடுங்கோ, ஒரு பண்பாக சொல்லுங்கோ, சரியா. எல்லாரை பற்றியும் எங்களுக்கு தவறாகத்தான் புரிய வைக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் சாமியார சேட்டலைட்லேருந்து குதிக்கிறேல, இங்கே இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகினவர் தானே கருத்து சொல்ல தகுதியுடையவர். அவர் தான் எல்லாத்தையும் பரீட்சித்து பார்த்துருக்கிறார். நான் சொல்கிற பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்கோ. இது என்னுடைய தன்னிலை விளக்கம். இந்த காணொலியை ஏன் போட்டோன்னே என்னோட நிறைய ஆக்கள் போட்டிருந்தது. நிறுவனம் நீங்கள் இதை காணொலிக்காக போட்டிருந்தீங்களான்னு சொல்லி தம்பி தர்ஷன் வாய்ஸ் மெசேஜும் போட்டு இதிலையும் போட்டிருந்தது கருத்தாகவும். இது வந்து நோக்கம் வேறு. இந்த உண்மையாக என்னதுக்காகண்டா அதில் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அழைக்கிறதும் அதில் நம்பிக்கை இருந்தால் அது காலகாலமாக செய்யப்படுது. அப்படின்னா பொங்கல் எல்லாம் பேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா? அது சிலதுகள் செய்யத்தான் வேணும் எங்களோட நம்பிக்கைகள். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஆண்டவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் ஹெல்த்தில் கதைக்கிறேன், மென்டல் ஹெல்த்தில் கதைக்கிறேன். அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கு நாங்கள் போகலாது. அதுக்கு எங்களோட சயின்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணிடலாது. இதுதான் உண்மையான நிலவரம். காலங்காத்தால் இப்படி ஒரு வீடியோவை காலமே 6 மணிக்கு பதிவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. என்னத்துக்கண்டா நாங்கள் காட்டுறது ஒரு பிழையான இம்பேக்டை சொசைட்டியில் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் போட்டு அந்தளவு குப்பையும் நான் அழிக்க மாட்டேன். உங்களோட முகங்கள் அந்தலாம் அதில் அப்படியே தெரியுது, வடிவாக ஆக்கள் பார்க்கும். நான் அழிக்க மாட்டேன், சரியா. என்ன தனிப்பட்ட ரீதியாக தாக்கினா நான் அழிப்பேன். நீங்கள் வடிவாக போட்டிருக்குறீங்களா, அதாவது என்னென்னு சொல்லி உங்களோட விஞ்ஞானங்கள் எல்லாம் எவ்வளோத்துக்கு வேலை செய்யுமென்னு எனக்கு தெரியும். நம்பினா நம்புங்கோ. திருப்பம் சொல்கிறேன், நான் எல்லா மதத்தையும் மிகவும் சிறப்பாக மதித்து உன்னத நிலையில் என்ற மனதில் வச்சிருக்கிற ஒரு மனிதன். ஸோ உங்களோட நம்பிக்கைகளை நீங்கள் சொல்லலாம், பிழை என்றால் பண்பாக சொல்லலாம். மனநோ தூசணங்களால் போட்டால் எங்கள் சார்ந்தவை பார்த்து எவ்வளோ அது ட்ரிகர் பண்ணுமென்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த தமிழாக்கள் தமிழாக்கள் ஒன்றே உங்களுக்கு அவ்வளோ கோம் வருது. அதான் பார்க்குறீங்களா அந்த விஷயத்துடனே போயிட்டு, அதாவது டெக்னிக். இவ்வளோ தூசணம் கதைக்கிறீங்க. தூசணம் கதைக்க நாங்கள் கதைக்க தெரியாது எங்களுக்கு. உங்களோட கருத்தை என்னென்னு சொல்லுங்கள், மறக்காமல். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நல்லவற்றை தான் நான் விதைப்பேன், நல்லதான் நடக்கும். ஒரு அழிவும் பெறாமல் நாங்கள் மற்றவைக்காக பிரார்த்திக்கிற ஒரு குரூப். என்னை பற்றி தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். நான் என்ன மறந்து கண்ணீர் விட்டு பாடுற ஒரு ஆள். ஒரு நாளாவது நான் விலாசத்துக்கு பாடுறதில்லை. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.